உலகெங்கிலும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இந்த வருடம் சிறப்பானதாகவும் வளமானதாகவும் அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்துங்க. வணக்கம் நேயர்களே. அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறது, உலகியலில் 2023ஆம் ஆண்டு என்ன பலன்களை தந்தது, தற்போது 2024ஆம் ஆண்டில் இந்த உலகியல் மாற்றங்களில் என்னென்ன நம்ம நோட்டிஃபை பண்ணுற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகுது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். இப்போ 2023ஆம் ஆண்டை பொறுத்தளவு சின்ன சின்ன போர்கள் நடந்தது. இப்போ நமக்கு நல்லா நோட்டிஃபை பண்ணணும்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது இது 2023ஆம் ஆண்டு நடந்தது. 2024ஆம் ஆண்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா? இருக்குங்க, கண்டிப்பாக அவசியமாக இருக்குங்க. முக்கியமாக சனியும் செவ்வாயும் எப்பெல்லாம் கோச்சாரத்தில் மிங்கிள் ஆகிறாங்க, சந்திக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு நமது உலகம் ஆட்படக்கூடுங்க. அதனால அந்த மாதிரி நேரங்களில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நம்ம மெயினாக யாருன்னா, இப்போ நம்ம இந்த ஊரில் மட்டும் இல்லை, நம்ம மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ மேக்சிமம் நீங்கள் வெளிநாடுகளில் இந்த சொத்துக்கள் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டி இருக்குங்க. எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுகள் தான், எல்லாம் நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க தான். ஆனால் நேர காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய சொத்து பத்துக்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியமாக இருக்கணும். முக்கியமாக எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டம் செவ்வாயும் சனியும் உள்ள தொடர்பு ஏற்படுங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப அவசியமாக இந்த வெளிநாடு வாழ் இருக்க மக்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த ராகுகேது பயிற்சி பார்த்தீங்கன்னா 2023 ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிச்சு. அந்த 2023 இருந்த ராகுகேது பயிற்சியானது பார்த்தீங்கன்னா மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு ராகுவும், துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆனாங்க. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகளை நமக்குள்ள ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னா, நிறைய பேரோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த முக்கியமா மீன ராசியை நம்ம ஆழி ராசின்னு சொல்லுவோம், சரிங்களா. அப்ப ஆழி ராசின்னு சொல்லும் போது அது ஒரு கடல் ராசி, பார்க்கடல் ராசி. கிட்டத்தட்ட நம்மளுடைய மேஷ மண்டலம்ங்கிறது பாத்தீங்கன்னா தலைப்பகுதின்னு சொன்னா அது பாத பகுதி, காலை குறிக்கக்கூடிய பகுதி. அது பார்க்கடல், இறைவன் பள்ளி கொண்டிருக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கடல். அப்ப அந்த இடத்துக்கு ராகு வரும்போது அப்ப அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவார்னா, அதுதான் நம்மளை பொறுத்தளவு வெளிநாடு வாழக்கூடிய இடங்கள். அப்ப அதை தான் நம்ம சொன்னோம். இப்ப வெளிநாடு அந்த இடத்துல ராகு வர்றாரு, பிளஸ் இங்க சனி செவ்வாயும் மீட் அவுட் ஆகும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் பிப்ரவரி முதல்ல ஜூன் வரைக்குமே. அப்போ அவங்கெல்லாம் அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நீங்க எப்படி இருந்துக்கணுங்கிற ப்ரிகாஷனரி இதை வச்சுக்கோங்க. எப்பயுமே வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய சொபிஸ்டிகேட்டடான விஷயங்கள் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ, உள்ளூருக்கு வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முறையை தொடர்வதற்குண்டான விஷயங்களை இங்கேயும் நீங்க பண்ணி வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஏதாவது அங்க ப்ராப்ளம் ஆனா கூட நீங்க இங்க உங்களோட லைஃபை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதை எல்லாரும் உறுதிப்படுத்திக்கிங்க. இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. என்னடா 2024 ஆரம்பத்தை இப்படி சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாங்க. பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நீங்க கொஞ்சம் தைரியமா எல்லாமே ப்ரிகாஷனரியா இருங்கன்னு சொல்றோம். இன்னும் நிறைய மெத்தட்ஸ், அதாவது 2024ஆம் ஆண்டை பொறுத்தளவு பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னு சொல்றோம், ரிஷபராசி அந்த இடத்துல 2 பெண் கிரகங்களான ஒரு சுக்கிரனுடைய ஆட்சி வீடாகவும் சந்திரனுடைய உச்ச வீடாகவும் வருது. அப்ப ஒரு குடும்பத்துலன்னு எடுத்துக்கிட்டா மாமியார் மருமகள், தாய் மகள், இந்த மாதிரி பெண்கள் ஒரு குடும்பத்தை தாங்குறாங்க. பெண்கள் தான் குடும்பத்துல ஒரு லக்ஷ்மி கடாட்சமா இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு உகந்த காலகட்டமாக இந்த 2024 மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. நிறைய பெண் அதிபர்கள் வரப்போறாங்க. நிறைய வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பெண் அதிபர்கள், பெண்களுடைய அந்த ஒரு ஆட்சிங்கிறது கோலோச்சி இருக்கும், வீட்லயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும். ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு குரு அந்த இடத்தை புனிதப்படுத்த போகிறார். அப்போ அங்க அது பெண்களுடைய ஆட்சி பீடம், 2 பெண் கிரகங்கள் அங்க சம்பந்தப்படுது. அப்போ அது எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மறைவு ஸ்தானம், மறைவிடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு தன்னுடைய பார்வையை அந்த குரு கொடுக்க போறாரு. அப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஒரு, அதாவது இந்த கடைநிலை தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுலலாம் நிறைய புது புது விஷயங்கள் வரும். அதே மாதிரி ராகுவானவர் அந்த மீன வீடுல இருக்கிறதுனால அது ஆராய்ச்சி
ஆராய்ச்சி வீடுன்னு சொல்கிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புது புது இன்வெஷன்ஸ், அதாவது இப்போ நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறோம், யூடியூபையுமே மறக்க வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து வந்து வரப்போகுது. 2024 நிறைய விஷயங்கள், புது புது கண்டுபிடிப்புகள் வரப்போகுது. புதிய நோய்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தண்ணீர்னால பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதனால் நோய்கள் ஏற்படுறதுக்கும் அதை சரி பண்ணுற அளவுக்கு மருந்துகளும் அங்கே கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அது ஆராய்ச்சி ராசின்னு சொல்கிறோம். அதனால் அதுக்குண்டான மருந்துகளும் நமக்கு கிடைக்குங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அந்த கோவிட் மாதிரி முடக்கத்துக்கு உண்டான விஷயங்கள் இல்லை. ஆனால் தண்ணீரில் எல்லாருமே கவனமாக இருக்கணும். தண்ணீர் நம்ம எல்லாருமே வந்து காய வச்சு குடிக்கிறது, வெளியில் போனால் தண்ணி கவனமாக கன்சியூம் பண்ணுறது எல்லாருக்குமே நல்லது. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து தண்ணீருடைய மகத்துவத்தை புரியாமல் நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறதுல வந்து நிறைய அலட்சியம் காட்டுவோம். அந்த அலட்சியம் காட்டுபவர்களுக்கு சரியான ஒரு பாடம் இப்போ கிடைக்கும். தண்ணியை வந்து கவனமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இப்போ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தண்ணீரை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு உண்டான பாடம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அது ராகுவானவர் நிச்சயமாக கொடுப்பார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பொது விஷயங்கள். அதே மாதிரி நான் சொன்ன அந்த February ஜூலை வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் நிறைய கவனமாக இருக்கணும். ஆட்சியாளர்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யாருமே சீனுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகி திடீர்னு மேலே வருவாங்க. அதே மாதிரி நிறைய நம்ம தமிழ் ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை நிலையில் நிறைய பேர் மாற்றம் இருக்கும். உள்ள ஜெயிலில் இருக்கவங்களாம் வெளியில் வருவாங்க. அந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆட்சி மாற்றங்கள்லையுமே இருக்குங்க. அதையுமே வந்து நம்ம எல்லாருமே கண்கூடா பார்க்க போகிறோம். இந்த வருஷத்துக்கு பெருசாக வந்து பெயர்ச்சிகள்னு பார்த்தா குருவானவருடைய பெயர்ச்சி மட்டும்தான். முதல் ஒரு 5 மாதங்கள், அதாவது மே மாதம் முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மேஷ வீட்டில் குரு இருப்பார். ரிஷப வீட்டுக்கு அப்புறம் மே மாதத்தில் வந்து பெயர்ச்சி ஆகி போவார். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் வந்து அதாவது எல்லா ராசி பலனை இந்த வருஷம் வந்து அப்படியே 2ஆக பிரித்தோன்னா 2 விஷயங்கள், நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்குமே. அதனால என்னோட ராசிக்கு நல்லது, உன்னோட ராசிக்கு கெட்டது அப்படின்னு இல்லை. ஸோ அப்போ அந்த குரு பயிற்சி மட்டும்தான் இந்த வருஷம் மேஜராக இருக்குங்க. அதனால நம்ம அந்த குரு பயிற்சி அந்த முதல்ல வந்து இந்த கிரகங்கள், அதாவது குருவாகட்டும், சனி ஆகட்டும், ராகு கேதுவாகட்டும், நம்முடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாங்க, கோச்சாரத்தில் இப்போ எப்படி நிலையிலுக்கு வர்றாங்க, இதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள். இங்கே நம்ம வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா சந்திரன் சொன்னாதான் உங்களுடைய மனசு. அப்போ உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் அந்த சந்திரன் தான் காரணமாக வர்றாரு. அதனால தான் இந்த பலன்களை வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக நம்ம எடுத்து பார்க்குறோங்க. அப்படிப்பட்ட அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி வாரியாக நமக்கு என்ன விதமான பலன்களை அளிக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாங்க. 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நல கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை. மேஷராசி நேயர்களே, எதிலும் சுறுசுறுப்பும் ஒரு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வேகமும் கொண்ட உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு என்ன விதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது, 2023ஆம் ஆண்டு எதையெல்லாம் கடந்து வந்தீங்க, இந்த விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. 2023ஆம் ஆண்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் சஞ்சரிச்சார். 7ஆம் இடத்துல கேது பகவான், போதா குறைக்கு அந்த ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் இருந்தார். ராசிக்கு 11 வந்து சனி பகவான் இருந்தார். ஸோ இவங்கள தான் நம்ம மேஜர் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க தான் லைஃப்பில் நிறைய விஷயங்களை கோச்சாரத்தில் நமக்கு கொடுப்பாங்க. பொதுவாக வந்து ஜனன ஜாதகம் 70%, இந்த கோச்சாரம்ங்கிறது ஒரு 30% வேலை செய்யுங்க. அதுக்காக தான் நம்ம இந்த பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போது உங்கள் ராசியில் இருந்த குரு ராகு இந்த காம்பினேஷன் உங்களை வந்து என்ன மாதிரி எல்லாருக்கும் காமிச்சிருக்குன்னு சொன்னால், உங்ககிட்ட எல்லா விஷயமும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது, எல்லா எபிலிட்டியும் இருக்குது. ஆனால் நீங்கள் அடுத்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையானவர் போலவும் ஒரு வேகமானவர் போலவும் ஒரு அட்வான்டேஜாக நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் காமிச்சிருப்பீங்க. அந்த ஃபேஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கன்னு கூட பார்க்காம அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோங்கிற மனசில் உங்களுக்கு இன்டென்ஷன் இருந்தாலும் அதை வெளியில் நீங்கள் காட்ட மாட்டீங்க. அவங்க உங்களை பற்றி ஒரு பேட் இம்ப்ரெஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு மாயையில் உட்காத்தி வச்சுருப்பாரு. எதுனே தெரியாத ஒரு மாயை, என்ன மாயைன்னே தெரியல. நான் பாட்டுக்கு இருக்கேன் ஏதோ ஒரு விஷயத்தில். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃபோனை பார்த்துட்டு இப்படியே தள்ளிக்கிட்டே இருப்போம். எதுக்குன்னே தெரியாது. நம்ம வந்து கை விரல் வந்து இப்படி ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது இதுவுமே ஒரு விதமான மாயை தான்.
அப்போ இந்த மேஷராசி நேயர்கள் ராசிலே அங்கே அந்த ராகு இருந்ததுனால அந்த மாயையில் சிக்கியிருந்திருப்பீங்க. 5000 ரூபாய் போட்டால் 10,000 ரூபாய் தரோம், அதே மாதிரி இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ கிடைக்கும் ரிட்டர்ன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க. அப்போது இதெல்லாம் வந்து ராகுவோட அமைப்பில் நடந்திருக்கும். குரு இருந்ததுனால அதுலேருந்து தப்பிச்சு வரக்கூடிய தன்மையும் இருந்திருக்கும். நிறைய பெண்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். ஆண்களுக்கு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். எப்பயுமே ஜென்மராசியில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் மனதை சங்கடப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடக்குங்க. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். லாபஸ்தானத்தில் வந்து சனி பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாரு. பொதுவாக உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல சனி பகவான், அதாவது பாவகிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3, 6, 11 இந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப்ல நடந்திருக்குங்க. சில பேருக்கு அந்த கிரக சூழ்நிலை சரியில்லைன்னா அவங்க வந்து ரொம்ப சங்கடப்பட்டு அவமானப்படுறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்குங்க. அவமானம்னா என்ன சொல்றது, ஒரு உச்சக்கட்ட அவமானம்னா சிறை செல்ற அளவுக்கு கூட நிறைய பிரச்சனைகள்லாம் ஆண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் பெண்களை விட. புரியுதுங்களா? அப்போ அந்த மேஷராசிக்காரங்க இந்த 2023ஆம் ஆண்டு இந்த மாதிரியான பலன்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்போ 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம குருவாக சஞ்சரித்த குரு பகவான் கரெக்டாக வந்து உங்களுடைய குடும்பஸ்தானமான ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். ராசியிலே சஞ்சரித்த ராகு பகவான் போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வந்து அப்படியே மீன ராசிக்கு பயிற்சி ஆயிட்டாரு. 7ஆம் இடத்துல துலாத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த கேது பகவான் அப்படியே வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான கன்னியில வந்து இப்போ மாறிட்டாருங்க. அப்போ இந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் போதாக்குறைக்கு உங்க ராசிக்கு பாதகஸ்தானமான 11ஆம் இடம், அங்கே அதுதான் லாபஸ்தானமும் கூட, அங்க வந்து சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த வருஷம் பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பயிற்சி ஒன்று மட்டும்தான். அப்ப இந்த குரு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போறாரு? பொதுவா வந்து இந்த ராசிக்கு 9, 12க்குரியவர், அதாவது 9ன்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தன்மையும் 12ன்னு சொல்லக்கூடிய விரையாதிபதியான குரு ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றாரு. அப்போ புது விதங்கள்ல பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. பணம் வருவதற்குண்டான வழிகளை உத்திகளை கையாளக்கூடிய தன்மை உங்ககிட்ட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது நாள் வரைக்குமே வந்து வேலை தொழில்ல நிரந்தரம் இல்லை, பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு சிறக்கக்கூடிய காலகட்டமாக வரும் ஏப்ரலுக்கு அப்புறம் இருக்குங்க. குருவோட பயிற்சி வந்து உங்களுக்கு சகல விதத்திலையும் நன்மையை தரக்கூடிய அமைப்புல மாறக்கூடியது இருக்குங்க. அதே மாதிரி இந்த முதல் 4 மாதங்கள்னு சொல்லும்போது ராசியில குரு இருந்தாலுமே அவர் வந்து உங்களை ரொம்ப பெருசா டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அந்த ராசியுடைய தன்மை வந்து ஓகேவா இருக்கும். புரியுதுங்களா? 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால கணவர் வழியில் உள்ள ஒரு நல்ல மகிழ்ச்சி, நல்ல சந்தோஷம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. ஆஃப்டர் ஏப்ரல் வந்து நல்ல ஸ்திரமான ஒரு அமைப்பு உங்க ராசிக்கு வந்து கிடைக்கும். குரு பகவானுடைய 2ஆம் இடத்து பயிற்சி உங்களுக்கு சகல விதங்கள்லையும் நன்மையை வாரி வழங்கக்கூடியதாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான், அது வந்து வெளிநாட்டு ராசின்னு சொல்றோம். அப்ப வெளிநாட்டு வாழ் தமிழர்கள், வெளிநாட்டு வாழ் இவங்க கிட்ட வந்து நம்ம கூட உள்ளான கனெக்ஷன், இதன் மூலமா நமக்கு பணம் வர்றது, புது புது டெண்டர் விஷயங்கள்ல கையெழுத்து போடுறது, அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப இந்த வெளிநாடு சம்பந்தமான பணம் உங்க கைக்கு கிடைக்குங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம்ங்கிறதுனால மல்டி லிங்குவல் ஒரு பர்சனாலிட்டி உங்களுக்கு ஒரு புதுசாக ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கணும், புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணணும், இன்வென்ஷன் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் மைண்டுக்குள்ளே போகும். நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தால் புதிய விஷயங்களில் ஆர்வத்தை செலுத்துறதுக்கு உண்டான தன்மை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து என்ன பார்க்கலாம்னா, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு சகல விதத்திலையுமே வெற்றியை தருவார். ஒரு 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும்போது அவங்க வந்து வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக எதுக்காக வெயிட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் இருந்தவங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க, எனக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. ஸோ அது வந்து இந்த உகந்த காலகட்டமாக இந்த 2024 நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அதே போல் இந்த 6ஆம் இடத்துல இருக்க கேது வந்து ஒரு ருண ரோக சத்ருஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் உட்காருது. அப்போது ருணத்தை சரி பண்ணும். ருணத்தை சரி பண்ணுன்னா என்னதுங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய கடனை சரி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும். ரோகம்னா உங்க உடம்புல ஒரு புது துள்ளல், ஒரு பொது தெம்ப கொடுக்குங்க. சத்ரு உங்க எதிரி உங்களை பார்த்து பயந்து ஓடுவாங்க, ஏன்னா 6ஆம் இடத்துல கேத்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு விடுவீர்கள். இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து உங்களை வந்து வாய் விட்டு ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுமே வந்து உங்களுக்கு சகல விதத்திலையும் வெற்றியை தருவார். இந்த அரசியலமைப்பில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா புது தெம்பு தைரியமும் இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்குங்க. அதனால நீங்கள் எல்லாருமே வந்து இந்த 2024ஆம் ஆண்டு மேஷராசியை பொறுத்தளவு உஜிதமான ஒரு ஆண்டு
ஆண்டாக உங்களுக்கு எல்லாமே இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. வழிபாடுன்னு பார்த்தா மேஷராசிக்காரர்கள் வந்து சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுறதும் மேஷராசிக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க. வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை.